ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டோரி பார்த்திங்கன்னா அவனும் அவளும். ஹீரோ ஆதி, ஹீரோயின் பார்த்திங்கன்னா சசி. காலை நேரம், பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆதி கண்களில் அலாரம் இல்லாமல் திறக்குது. ஜன்னல் வழியாக சூரிய ஒளி விழுது. அந்த வெளிச்சம் அறைக்குள்ளே மட்டும் இல்லாமல் மனதுக்குள்ளேயும் புகுது. சசி சமையலறையில் இருக்கிறான். அவள் சமைத்து கொண்டிருக்கிறான். சாதாரண சாம்பார் வாசமே பயங்கரமாக இருக்குது. ஆதிக்கு ஒரு வித்தியாசமான பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது. அவன் மெதுவாக சமையலறை வாசலில் போய் நிற்கிறான். சசி பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் பெயரை முழுமையான மனதோடு கூப்பிட்றான். ஏன்னா கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு. அவன் சசியை ஃபுல்லாக சசினே கூப்பிட்டதில்லை. அவள் திரும்பி பார்க்குறான். அந்த பார்வையில் ஆச்சரியம் இல்லை, ஆனால் ஒரு அமைதியான மகிழ்ச்சி இருக்குது. இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா என்று அவன் மெதுவாக கேட்குறான். ஆதி தலையை மட்டும் ஆட்டுறான். இல்லை, இன்னைக்கு நான் வாழ போகிறேன். சசி சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். ஓ அப்படியா அப்படின்ட்டு. சசி கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் வலி இல்லை. வலியால் வரல, அது ஒரு ஹாப்பினஸ்ஸால் வருது. அவர்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. மொபைல் இல்லை, அந்த அன்னைக்கு மீட்டிங் இல்லை, ஒரு அமைதி மட்டுமே நிலவிட்டுருக்கு. சாப்பாட்டுக்கு பிறகு ஆதி அலமாரியிலிருந்து ஒரு பழைய ஆல்பத்தை எடுக்கிறான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருமண நாளோட ஆல்பம். அந்த படத்தில் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோவில். அதனால் அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுது. எப்போது தெளிந்ததுன்னே தெரியல அந்த சிரிப்பு அவனுக்கு. நான் இவ்வளவு நாளாக உன்னை தனியாக விட்டுட்டேன். அவன் குரல் உடைந்தது. சசி சிரிக்கிறா. தனியாக இல்லை, காத்திருந்தேன். அந்த ஒரு வார்த்தை ஆதியின் முழுமையாக மாற்றிடுது, உருக்கிடுது அவனை. மாலையில் அவர்கள் இருவரும் தெருவில் நடந்து போனாங்க. பெரிய கார் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அரண்மனை வாழ்க்கை இல்லை. 2 பேரும் ஒரு சாதாரண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடந்து போகிறாங்க. ஒரு சாதாரண டீ கடையில் போய் டீ குடிக்கிறாங்க 2 பேரும். அந்த டீயோட சுவை அவன் இதுவரைக்கும் விலையுறந்த டீகள் குடித்ததை விட டேஸ்ட்டாக இருக்குது. அவன் சசியின் கையை பிடித்தான். இந்த முறை பழக்கத்துக்காக இல்லை, பயம் இல்லாமல் ஒரு பாதுகாப்புக்காக கையை பிடிக்கிறான். நான் மீண்டும் எழுவேன் என்றான் ஆதி. ஆனால் இப்போ உன்னை விட்டு விடலை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். சசி மெதுவாக சொன்னாள், அது போதும், நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு தான். அந்த இரவு ஆதியின் வீடு சிரித்தது. அரண்மனை அல்ல, இரு மனங்களுக்குள். பணம் மீண்டும் வரும், பேரும் புகழும் வரும். ஆனால் அந்த நாளில் ஆதி ஒரு விஷயத்தை நிரந்தரமாக பெற்றான். அதுதான் ஆதியோட ஒரு பாசம். அது அவனுக்கு ஃபுல்லாக கிடச்சிச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.